இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பொண்ணு அவங்க கட்டிக்க போற பையன் கூட ஒரு கடைக்கு பழம் வாங்க போறாங்க. ஆனா அந்த பழக்கடைக்கார அம்மா வந்து இந்த பொண்ணை பார்த்த உடனே உனக்கெல்லாம் பழமும் கிடையாது ஒன்னும் கிடையாது இங்க இருந்து போடின்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே இந்த ஆளு எதுக்கு சம்பந்தமே இல்லாம திட்டுறீங்கன்னு கேக்குறாரு. உடனே இந்த பொண்ணு வாங்க நம்ம வேற கடையில போய் பழம் வாங்கிக்கலாம், இவ பெரிய ரங்கியா இருப்பா போல இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்ச தூரம் நடந்து வந்ததுக்கு அப்புறம் இவரு அந்த பொண்ணு கிட்ட நீ வீட்டுக்கு போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதை முடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. திரும்பவும் இந்த பழக்கடைக்கார அம்மா கிட்ட வந்து எதுக்காக அம்மா அந்த பொண்ணை திட்டுனீங்க, என்கிட்ட காரணத்தை சொல்லுங்கன்னு கேக்குறாரு. உடனே அந்த அம்மா அவ என்னுடைய மருமகள், 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய பையன் இறந்துட்டான், என்னுடைய பையனை அவள் தான் பணத்துக்காக கொன்னுட்டா, நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், ஆனா அவ பெரிய பெரிய வக்கீல வச்சு வெளியே வந்துட்டா, என்னால அவ ஒண்ணுமே பண்ண முடியல, இருந்தாலும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அவ கண்டிப்பா தண்டிக்கப்படுவாள்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு ஷாக் ஆகுன இவரு உடனே அந்த அம்மாவை கூட்டிக்கிட்டு நேரா தன்னோட வீட்டுக்கு போறாரு. போன உடனே அந்த பொண்ணு கிட்ட இவங்க யாருன்னு கேக்குறாரு. ஆனா அந்த பொண்ணு எனக்கு தெரியாதுன்னு போய் சொல்றாரு. உடனே கோபமான இவரு பணத்துக்காக நீ இன்னும் எத்தனை பேரை சாகடிச்சிருக்க, என்கிட்ட இருக்க பணத்தையும் புடுங்கிட்டு என்ன கொல்றதுக்கு தான் திட்டம் போட்டிருக்கியா, உன்ன மாதிரி ஆட்களை சும்மா விடக்கூடாது, என்னோட அண்ணன் வக்கீலா தான் இருக்காரு, உன்னை வெளியே வராத மாதிரி ஜெயிலுக்குள்ள தள்ளுறன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாரு. இவரு செஞ்ச செயல் சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.